இன்னும் 4 மணி நேரத்தில் நீ மெய்சிலிர்க்கக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. இவ்வளவு காலம் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவாகவும் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷத்திற்கு ஆரம்ப தினமாகவும் இன்றைய நாள் இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னுடைய நினைவுகள் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். அதிக பற்றும் உண்மையான நேசமும் என் மீது இருந்தால் என்னுடைய பக்தர்கள் எல்லா நேரமும் காக்கப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டிருப்பதே மிக பெரிய வேலையாக உன்னுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த அழுகை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னை கீழே இருக்கும் உன்னை என்னுடைய கரங்களை கொண்டு மேலே உயர செய்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை இப்பொழுது நான் கொடுப்பேன். சில உறவுகள் உனக்கு கொடுத்த பாடங்களை இன்றளவு மறவாமல் நீ வைத்திருக்கின்றாய். அது சரியான விஷயம்தான். ஆனால் அவர்கள் கொடுத்த வலிகளையும் காயங்களையும் இன்றளவும் தூக்கி சுமப்பது உனக்கு வேதனையை கொடுப்பதை அறிந்திருக்கின்றேன். விட வேண்டிய விஷயங்களை விட்டு விடு. பெற வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொள். அல்லாஹ் உன்னை காப்பார். ராமர் உன்னை காப்பார். உன் மனதின் வலிகளை எல்லாம் அறிந்திருக்கின்றேன். அதற்கான மருந்தை இடத்தான் இப்பொழுது வந்தும் இருக்கின்றேன். நீயாக இரு. அதிக மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். பிறர் என்ன செய்கின்றார்கள், பிறர் எப்படி நடக்கின்றார்கள், அவர்களின் மூலமாக நீ பெறுவது என்ன என்பதை எல்லாம் ஆராய்வதை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும், எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எது உன் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கும் என்று பார்த்து அதன் வழி நீ பயணிப்பதை நான் விரும்புகின்றேன். மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்பை சற்று நகர்த்தி வைத்துவிட்டு உன் கடமையை பொறுப்பை நீ கண்ணியமாக செய்யும் பொழுது தானாக அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பவன் நான். பல மடங்காக பெருக்குபவன் நான். சிறந்த வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய். உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே. பிறர்தான் உன் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்கவும் செய்யாதே. இறைவனுக்கு தெரிகின்றது உன்னுடைய நிலைமை. அது போதும். இறைவன் தானே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகின்றான். சக மனிதர்கள் அனுபவங்களை தான் கொடுக்கின்றார்கள். அந்த அனுபவங்களை வைத்து உனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் நிகழ்வுகள் அதற்கு அடிப்படை காரணம் இறைவன்தான். இறைவனை துதிக்க எப்பொழுதும் மறந்து விடாதே. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி, 2 நிலைகளிலும் இறைவனை நினைக்கும் பழக்கத்தை உடையவர்கள் வாழ்க்கையில் தோல்வியுற்றது இல்லை. கஷ்டத்தில் மட்டும் இறைவனை நினைத்து இன்பம் வரும்பொழுது நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை கைவிட்டு விடுவதால் இந்த பிரபஞ்சத்தின் உதவி சில சமயங்களில் கிடைக்காமல் போய்விடுகின்றது. துன்பமானாலும் இன்பமானாலும் கிடைக்கின்ற எதுவும் நம் வாழ்வின் நன்மைக்கு என்று பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தால் அந்த பிரபஞ்சம் உற்ற துணையாக இருந்து எல்லா நேரங்களிலும் உன்னை பாதுகாக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் நீ குறைத்து கொள்ள முற்பட வேண்டும். எதை நாம் செய்ய விரும்புகின்றோமோ அதை தான் நம் மனம் செய்ய தயாராகும். பிறந்தால் இறப்பு என்பது உறுதியான ஒன்று. வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது என்பதுதான் உறுதியான ஒன்று. கஷ்டத்தை மட்டும் சந்திக்கக்கூடியவர்களோ அல்லது இன்பத்தை மட்டும் சந்திக்கக்கூடியவர்களோ யாரும் இருக்கவே முடியாது. மாறி மாறி மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். பிறரை எப்பொழுதும் நம்பி அவர்களுடைய விஷயங்களை மட்டுமே எப்பொழுதும் மனதில் நிறுத்தி கொண்டு அவர்களின் பின்னால் செல்லக்கூடிய பழக்கத்தை விட்டுவிடு. உன்னை மட்டும் நம்பி உனக்கான விஷயங்களை மனதில் பின்பற்றி கொண்டு உன் வழியில் செய்யல நீ தயாராகு. கை மாறி எதுவும் எதிர்பார்க்காத உதவிதான் உண்மையான உதவி. பிறருக்கு நீ எதை செய்த பொழுதிலும் பிறர் மூலமாக அது திரும்பி கிடைக்கும் என்று சிறு எண்ணம் கூட வைக்காமல் தன்னலமற்ற உதவியாக உன்னுடைய உதவி இருக்குமேயானால் பிறர் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக உனக்கு மாறிவிடுவார்கள். விரோதங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள் இவற்றை பற்றிய சிந்தனைகளை அறவே ஒழித்துவிட்டு
மனதிற்குள் எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை மேம்படுத்து. அன்பை எல்லோரிடமும் காட்டு, எல்லோரையும் நேசி, யாரையும் வெறுக்காதே. ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் ஆசிரியர்களாக அந்த இடத்தில் செயல்படுகின்றார்கள். அவர்களையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆணவத்தை காலில் போட்டு மிதித்து அழித்து விடு. நான் என்ற ஆணவமோ தற்பெருமையோ எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடாது. பொறாமை எண்ணமோ பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையை அழித்துவிடும். பிறர் நலமாக இருக்கின்றார்கள் என்றால் நாம் சந்தோஷப்பட்டால்தான் அந்த சந்தோஷம் மீண்டும் நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்க செய்யும். பிறர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதை பார்த்து வருத்தப்பட்டால் சந்தோஷத்தில் உனக்கு விருப்பம் இல்லை போல என்று பிரபஞ்சமானது கருதி உனக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பித்துவிடும். இந்த நிலையில்தான் இப்பொழுது சில சமயங்களில் நீ இருக்கின்றாய். அந்த நிலைமை மாற வேண்டும். பிறரின் மகிழ்ச்சி உனக்குள்ளும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். தனிமையான நேரங்களில் எல்லாம் இறைவனையே சிந்தி, வேறு எதை பற்றியும் சிந்திக்காதே. தனிமையான நேரங்களில் நீ இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு உனக்கு நேரடியாக கிடைத்து விடுகின்றது. பிரபஞ்சம் உன்னோடு பேச துடிக்கின்றது. பிரபஞ்சத்தின் குரல் உன் செவிகளில் இன்றைய தினம் கேட்கும். அதை சொல்வதை உற்று நோக்கி கவனித்து உன் வாழ்விற்கான இன்பத்தை நீ தேடிக் கொள்வாயாக. மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் அதிகம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. நாணயம் என்றால் இரு பக்கங்கள் இருக்கின்றது. அந்த இரு பக்கங்களும் வாழ்க்கையிலும் அதே போலதான் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வு, இன்ப துன்பம், நல்லது கெட்டது என்பது எல்லாம் இரண்டுமே இருக்கும் பொழுதுதான் அது வாழ்க்கையாக ஒரு உருவத்தை பெற்றிருக்கின்றது. அதனால் எப்பொழுதும் துன்பம் வருகின்றது என்று கவலைப்படாமல் அனைத்தும் கலந்துதான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அன்னதானத்தை முடிந்தளவு செய்ய பழகு. உன் மனதின் விருப்பங்கள் தானாக நிறைவேறும். உன் கண்ணீர் துளிக்கு முடிவு வந்து விட்டது. என்னுடைய கரங்கள் அதை அத்தனையும் துடைத்து விட்டது. இனி ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உன் கண்களில் நான் பார்க்க வேண்டும். உனக்கு வழி கொடுத்தவர்களெல்லாம் உன் வாழ்விற்கு இனி வழிகளை கொடுப்பார்கள். அவ்வழி சென்று உனக்கான வெற்றியை நீ பெறுவாய், இன்பத்தை நீ பெறுவாய். உன் மதிப்பு பல மடங்கு உயரும். அதற்கான வேலைகளில் நீயே ஈடுபடுவாய். எதற்காகவும் கலங்காதே. எல்லா நேரமும் இந்த சாய்நாதனுடைய துணை உன் பக்கம் இருக்கின்றது. உன் வாழ்விற்கான நன்மைகள் இனி ஏராளமாக கிடைக்கும். நல்லது நடக்கும்.